நெல்லையிலிருந்து மிஸ்டர் குமார் வந்து இந்த சுடுகு டேபிள் எனக்கு அனுப்பிச்சு, சார் இதை சால்வ் பண்ண கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ திஸ் வீடியோ ஸ்பெஷல் ஃபார் மிஸ்டர் குமாருக்காக வேண்டி. அதுக்கு முன்னக்கூட்டி நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பிகினர் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை அட்வான்ஸ் மெத்தடாக இருக்கட்டும், எக்ஸ்விங்னா என்ன, ஒய்விங்னா என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் நான் வந்து லிங்கை போட்டிருக்கேன், தேவைன்னா கிளிக் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ள போகிறதுனால நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது எனக்கு மேலும் மேலும் ஊக்கமளிக்கும். இதே போல் இன்னும் நிறைய வீடியோ போடணும், டைம் ஒதுக்குவேன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம குமார் கொடுத்த அந்த டேபிள் இருக்கு அப்படின்னா, அந்த டேபிள் அப்படியே சாஃப்ட் காப்பியாக மாற்றிருக்கேன். அவர் கொடுத்தது ஒரு பிரிண்ட் அவுட், ஆக்சுவலாக வந்து இன்டு பேப்பர் வந்தது. அதை நான் என்ன பண்ணிருக்கேன்னா, அந்த லெட்டர்ஸ்லாம் வந்து நான் வந்து நம்ம புரியணும் அப்படின்ட்டு நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்த செல்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுல என்ன இல்லைன்னு பாருங்க. 1 எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இங்க 1 இருக்கு அப்படிங்கனால இங்க 1 வராது, இங்கேயும் வராது. அப்ப எங்க வரலாம்? இங்க தான், இந்த 2 இடத்துல தான் வரலாம். அப்போ 2 இடத்துலையும் சின்னதா போட்டுடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி சின்னதா போட்டுடுவோம். ஒன்ஸ் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி பெருசா போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு சின்ன போட்டுக்கலாம். இந்த இடத்துல வரலாம். வேற எங்க வரலாம்? 2 இங்க இருக்கு, இங்க வராது, இங்க இருக்கு, இங்கேயும் வராது. அப்போ விட்டுருங்க. சார் இங்கேயும் வரும், இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்போ எங்க வரலாம்? இங்க வரலாம், பிளஸ் இங்க வரலாம். அடுத்து 3 எங்க இருக்கு? 3 நம்ம இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியல, விட்டுருங்க. அடுத்து 4 ஆல்ரெடி இருக்கு, 5 இருக்கு, 6 இங்க ஒரு 6 இருக்கு, இங்க வராது, இங்க ஒரு 6 இருக்கு, இங்கேயும் வராது, இங்க ஒரு 6 இருக்கு, அப்போ இங்கேயும் வராது. அப்போ எங்க வரும்? இந்த 2 இடத்துல தான் 6 வரும். அப்போ 2 பக்கத்துல போட்டுடுங்க. ஓகே, இப்படி வந்தா என்ன அர்த்தம்? இந்த 2ல 2 and 6 தவிர எதுவுமே வராது. அப்போ நீங்க நினைச்சீங்கன்னா இன்னொரு ரீவிசிட் பண்ணுங்க, வேற ஏதாவது ஃபில் ஆகுதான்னு பாருங்க. 1 போட்டாச்சு, 2 போட்டோம், 3 தெரில, 4 இருக்கு, 5 இருக்கு, 6 போட்டோம், 7 இங்க வராது, வேற எங்கேயும் இல்லை, விட்டுருங்க. அடுத்து 8 இங்க வராது, இங்க வராது. அப்போ 8 எங்க வரும்? இங்க வராது, இங்க வராது, இந்த 2 இடத்துல தான் 8 வரும். ஓகே, அப்போ அங்க போட்டுடுங்க. ஆமா, 8. அடுத்து 9 பாருங்க. இங்க 9 இருக்கனால இங்க 9 வராது, இங்க 9 இருக்கிறதுனால இங்கேயும் 9 வராது. அப்போ தெரியல, விட்டுருங்க. ஓகே, நம்ம அடுத்து போகலாம். அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம். ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடும், அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாம். 1 இதில் 1 எங்கேயுமே வரல, கண்டுபிடிக்க முடியல. அடுத்து 2 ஆல்ரெடி இருக்கு, 3 இங்க இருக்கு, இங்க வராது, வேற தெரியல, விட்டுருங்க. அடுத்து 4 இங்க வராது, இங்க வராது, இந்த சென்டர்ல தான் 4 வரும், அது எங்க நமக்கு தெரியாது, விட்டுறலாம். அடுத்து 5 ஆல்ரெடி இருக்குது, 6 இங்க இருக்குது, இங்க வராது, வேற தெரியல, விட்டுருங்க. அடுத்து 7 இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது. அப்ப எங்க வரலாம்? 7 இங்க வரலாம், அப்படின்னா இங்க வரலாம். ஓகேவா? அடுத்து 8 இங்க வராது, இங்க இருக்கனால இங்கேயும் வராது, அப்படின்னு தெரியல, விட்டுருங்க. அடுத்து 9 இங்க வராது, அதுவும் தெரியல. ஓகேங்க, இப்போ இந்த கட்டத்தில் நம்ம இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 1 இங்க இருக்கனால இங்க வராது, அப்புறம் தெரியல. 2 இங்க இருக்கனால இங்க வராது, அப்ப இந்த 2 இடத்துல தான் 2 வரும். ஓகே, அப்ப 2 போட்டுடுங்க. இங்க 2, இங்க 2. அடுத்து 3 தெரியல. அடுத்து 4 ஆல்ரெடி இருக்கு, 5 இங்க வராது, இங்கேயும் வராது, அப்போ இந்த 2 இடத்துல தான் 5. ஓகேவா? அப்ப 5 போட்டுடுங்க. அடுத்து 6, 7, 8, 9, அவ்வளோதாங்க. அடுத்து இங்க பார்க்கலாமா? இங்க 1 இருக்கு, 2 இருக்கு, 3 தெரியல, 4 இங்க இருக்கு அப்படிங்கனால இங்க வராது, இங்க ஒரு டாப்ல 4 இருக்கனால இங்கேயும் 4 வராது. அப்ப 4 எங்கெல்லாம் வரலாம்? இங்கேயும் வராது, அங்கே வரலாம், இங்க வரலாம், அப்படின்னா இங்க வரலாம். ஓகேவா? அடுத்து 5 இங்க டாப்ல இருக்கு, இங்க வராது. அடுத்து 5 தெரியல. அடுத்து 6 ஆல்ரெடி இருக்கு, 7 இங்க இருக்கனால இங்க டாப்ல வராது, வேற 7 இருக்கா? 7 இல்லை, விட்டுருங்க. அடுத்து 8 இங்க வராது, இங்கேயும் வராது, அப்போ இங்க வரலாம், இல்லை இங்க வரலாம். அடுத்து 9 இங்க இருக்கிறதுனால இங்க வராது, இங்க இருக்கிறதுனால இங்கேயும் வராது. நல்லா பாருங்க, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. அப்ப எங்க வரலாம்? இங்க தான் வரலாம், இங்க வரலாம், அதெல்லாம் இங்க வரலாம். இப்போ என்னாச்சு? இந்த 2 பாக்ஸும் 8 and 9ல கவர் ஆயிடுச்சு. அப்போ இன்னொருத்த ரீவிசிட் பண்ணி வேற ஏதாவது கவர் ஆகுதான்னு பாருங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 தெரியல, 4 பாருங்க இங்க இருக்கு,
ஓகே போட்டாச்சு. அடுத்து 5 இங்கே வராது, இந்த 3ல் தான் 5 வரலாம். அடுத்து 6 7 7 இங்கே வராது, இந்த 3ல் தான் வரும். ஓகே விட்டுருங்க. 8 9 ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? நம்ம அடுத்து இந்த பக்கம் போயிடலாம். 1 நல்லா தெரிஞ்சால் மட்டும் தான் என்ட்ரு பண்ணணும், இல்லை என்ட்ரு பண்ணக்கூடாது. ஓகேவா? இல்லைனா 2 நம்பர் தெரிஞ்சதை மட்டும் நோட் பண்ணிட்டு வரோம். இங்கே 1 வராது, 2 இருக்குது அப்படின்னால இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 3 இங்கே வராது, 4 இங்கே வராது, வேற எங்கே வரலாம்? 4 தெரில. அடுத்து 5 இங்கே வராது, 6 இங்கே வராது, 7 ஆல்ரெடி இருக்குது, 8 இருக்குது, 9 இங்கே வராது. எதுவுமே தெரிலங்க, விட்டுருங்க. ஓகே, அடுத்து இந்த கட்டம் வாங்க. 1 2 இங்கே வராது, அப்புறம் வேறு எதுவும் தெரில, 3 தெரியல, 4 ஆல்ரெடி இருக்குது, 5 தெரியல, விட்டுருங்க. அடுத்து 6 இங்கே வராது, பாருங்க 6 இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 6 இங்கே தான் 6 வரும். இப்போ 6 நினைச்சலாம் பெருசாக போட்டுக்கலாம். ஓகே, 6 பெருசாக போட்டாச்சு. இப்போ இந்த 6 போட்டதுனால வேற எதுவும் நமக்கு தேவை கிடைக்கும். இந்த இடத்துல 6 வராது, ப்ளஸ் இங்கேயும் 6 வராது. அப்போ எங்கே வரும் 6? இந்த 2 இடம் தான். இந்த 6 சின்னதாக போட்டுவிடுங்க. ஓகேவா? வேற 6 வச்சு மேலே அப் அண்ட் டவுன் தான் பாருங்க. இங்கே ஆல்ரெடி 6 இருக்குது, இங்கேயும் இருக்குது. அவ்வளோதான், 6 வச்சு எதுவும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ 6க்கு முடிச்சுட்டு அடுத்து 7. இங்கே 7 இங்கே வராது, இங்கே 7 இருக்குனால இங்கேயும் 7 வராது. அப்போ 7 எங்கெல்லாம் வரலாம்? இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஓகேவா? அடுத்து 8 இங்கே இருக்குன்னா இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம். ஓகேவா? அடுத்து 9 ஆல்ரெடி இருக்குது. அடுத்து இது பாருங்க, இதில் நிறைய ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்குது. 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இங்கே இருக்குது அப்படின்னா இங்கே வராது, தெரில. அடுத்து 4 இங்கே டாப் இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ 4 எங்கே வரும்? இங்கே தான் கன்ஃபார்மாக வரும். அப்போ 4 என்ன பண்ணிக்கலாம்? பெருசாக போட்டுக்கலாம். ஓகேவா? புரியுதா? 4 எப்படி போட்டேன்னு? இங்கே இருக்கனால இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கே வராது. இங்கே மட்டும்தான் 4 வரும். ஓகேவா? இங்கே 4 வந்ததுனால அப்படி வெர்டிக்கலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகாத வருங்க. என்ன ஆகும்? இந்த இடத்துல 4 வராது. அப்போ எங்கே வரும் 4? இங்கே தான் 4 வரும். ஓகேவா? இப்போ 2 இடத்துல 4 அடிச்சனால இதை வச்சு வேற ஏதாவது கண்டுபிடிக்க பாருங்க. இங்கே 4 இங்கே 4 வராது, இங்கே நடக்கும் இங்கேயும் 4 வராது. அப்போ எங்கே வரும்? இந்த மிடில் தான் 4 வரும். ஓகே, விட்டுருங்க, அதை பார்த்துக்கலாம். அடுத்து டாப்பில் ஆல்ரெடி 4 போட்டாச்சு. இப்போ இந்த ஒரு நம்பர் கண்டுபிடிச்சதுனால இந்த 3 நம்பர் தான் எம்டியாக இருக்குது. அது வேறு ஏதாவது ஃபில்லாக தான் பாருங்கள். 1 இருக்குது, 2 இருக்குது, 3 தெரியல, 4 இருக்குது, 5 தெரியல, அடுத்து 6 இருக்குது, 7 இங்கே வராது, இங்கே இருக்கிறதுனால இங்கே 7 வராது. ஏற்கனவே 8 and 9 ஃபில் ஆகிடுச்சு. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம். ஓகேவா? 8 and 9 எழுதி போட்டாச்சு. ஓகேவா? எடுத்து இப்போ நம்ம இங்கே தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அப்படி அங்கே போயிட்டோம். இப்போ திரும்ப கண்டிப்பாக பண்ணலாம். 4 போட்டாச்சா? அடுத்து 5 எங்கே இருக்கு பாருங்க. இங்கே 5 இருக்கிறதுனால இங்கே 5 வராது. இப்போ எங்கே வரலாம்? இங்கே வரலாம், இங்கே வரலாம். அடுத்து 6 ஆல்ரெடி இருக்குது. அடுத்து 7 இங்கே இருக்கிறதுனால இங்கே 7 வராது. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே 5 வராது, இங்கே தான் 7 வரும். 7 பெருசாக போட்டுவிடுங்க. அப்போ 5 எது? இதுதான் 5. ரிமைனிங் பேலன்ஸுக்கு ஒரே கட்டம் தான் இருக்காது. என்ன வரும்? 1 2, அப்போ 3 தான் இல்லை. அப்போ இங்கே என்ன போட்டலாம்? 3 பெருசாக போட்டுடலாம். ஓகே, இப்போ 3 நம்பர் முடிச்சிருக்கேன். 5 7 3. இதை வச்சு வேற ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. இங்கே 3 போட்டதுனால இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அப்போ இப்படி போடும்போது 3 இங்கே 2 இடத்துல தான் வரும். ஓகேவா? அடுத்து மேலே வெர்டிக்கலாக பாருங்கள். 3 இங்கே வராது, அடுத்து தெரியல, விட்டுருங்க. அடுத்து இங்கேயும் தெரில. அடுத்து 5 இங்கே வந்திருக்கனால 5 இங்கே வராது, இங்கேயும் 5 வராது. அப்போ 5 எங்கே வரும்? இங்கே வராது, இங்கேயும் வராது. அப்படிங்கும்போது இந்த 2 இடத்துல தான் 5 வரும். ஓகேவா? அவங்க 5 போட்டுவிடுங்க. சரி, 5 6 போடுறேன். 5 ஓகே, 5 போட்டாச்சு. அடுத்து 7 பாருங்க. 7 போட்டுக்கும் பார்த்தீங்களா? இங்கே 7 போட்டதுனால என்ன ஆகும்? 7 வெர்டிக்கலாக இங்கே வராது. அப்போ இங்கே வராது அப்படின்னா எங்கே வரும்? 7 இங்கே தான் 7 வரும். அதை பெருசாக போட்டுவிடுங்க. அப்போ 5 எங்கே வரும்? இங்கே தான் 5 வரும். ஓகே, நம்ம 1 கண்டுபிடிச்சோம், நிறைய கண்டுபிடிக்க பாருங்க. இப்போ பாருங்க, இந்த ஒன்றே ஒரு கட்டம் தான் பிளாக் ஃப்ரீயாக இருக்குது. அதில் என்ன வரும் பார்த்தோம்னு சொல்லலாம். 1 2 3. அப்போ 3 இங்கே தான் வரும். ஓகே, 3 பெருசாக போட்டுருங்க. புரியல? இதனால 8 and 9 இங்கே ஃபில் ஆகிடுச்சு, அதனால வேறு எதுவும் வராது. ஓகேவா? இப்போ இங்கே 3 போட்டதுனால அப்படி வெர்டிக்கலாக இங்கே 3 வராது,
இங்கேயும் 3 வராது. அப்போ எங்கே 3 வரும்? இங்கே தான் 3 வரும். ஓகேவா? ஏன்னா இந்த ரெண்டு 2 அண்ட் 6 எல்லாம் ஃபில் ஆயிருக்கு. அப்போ இதுதான் 3. ஓகேவா? இப்போ இங்கே 3 வந்ததுனால அப்படியே பாருங்க, இங்கே 3 வராது. இந்த ரெண்டு இடத்துல தான் 3 வரும். ஓகேவா? லாஸ்ட் இதில். ஓகேவா? அவங்க வந்து 3 போட்டுடுங்க. போட்டாச்சு. இந்த இடத்துல மிடில் வந்து என்ன பர்ஃபெக்டாக தான் பாருங்க, இங்கே 3 வராது. அப்போ இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. ஓகே, விட்டுருங்க. 3 இடம் இருக்கு, விட்டுருங்க. அடுத்து வேறு ஏதாவது தெரியுதா பாருங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த ஒரு பாக்ஸ் கண்டுபிடிச்சோன்னா நிறையா கண்டுபிடிச்சோம். ஓகேவா? அடுத்து வேற என்னது? அடுத்து இந்த பாக்ஸ் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி பாருங்க, ஒன்று மறந்துட்டேன் போடுறதுக்கு. இங்கே 7 போட்டோம் பார்த்தீங்களா? அங்கே 7 போட்டதுனால அப்படியே ஹரிசாண்டலாக பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன வரும்? 7 வராது. அப்போ எங்கள் 7 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அதை பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே 7 போட்டதுனால இந்த 7 வெர்டிகலாக ஹரிசாண்டல் ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகா பாருங்க. இங்கே வராது. இங்கே ஆல்ரெடி டாப்பில் ஒரு 7 இருக்கு. அப்போ இங்கேயும் வராது. இங்கே ஒரு 7 இருக்கு. அப்போ இங்கேயும் வராது. அப்போ 7 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அதை பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? இப்போ இது பார்க்கலாம். ஓகேவா? 1 எங்கே இருக்கு பாருங்க. இங்கே 1 இருக்கனால இங்கே 1 வராது. அடுத்து 2 இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. இந்த 3ல் தான் வரும், விட்டுருங்க. 3 ஆல்ரெடி இருக்கு. 4 இங்கே வராது. இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. இந்த 3ல் தான் இங்கே வரும், விட்டுருங்க. அடுத்து 5 இங்கே வராது. இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 6 இங்கே வராது. இங்கே வராது. அப்போ 6 எங்கே வரும்? இந்த 2 இடம் தான். இங்கே 6, இங்கே 6. ஓகேவா? இப்போ நம்ம ஒன்று பார்க்கணும் பாருங்க. இந்த 2 இடத்துல 6 வரும். அதுக்கு இங்கே தான் 6 வரும். அப்போ இந்த இடத்துல கட்டாயம் ஒரு 6 வரணும். நீங்கள் வெர்டிக்கலாக பார்க்கும்போது என்ன ஆகும்? இந்த இதுக்குள்ள இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் 6 வரும். இங்கே ஏதாவது ஒரு 6 வரும். அப்போ இந்த கட்டாயம் இந்த வெர்டிக்கலே ஒரு 6 வரணும். அப்போ அது இந்த இடத்துல கட்டாயம் வராது. ஏன்னா வந்தால் இங்கே தான் வரணும். அதுபோல் இங்கேயும் வராது. ஏன்னா வந்தால் இங்கே தான் வரணும். அப்போ இந்த 3ல் ஏதாவது ஒரு இடத்துல 6 வரணும். இங்கே ஒரு லெஃப்ட் ஒரு ஆல்ரெடி 6 இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இங்கே வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 6 வரும். ஓகேவா? இது புரியுதா எப்படி பண்ணுறான்னு சொல்லி இன்னொரு டைம் சொல்ல பாருங்க. இப்போ இங்கே 6 ஆல்ரெடி ஃபில் ஆயிடுச்சு. ஆல்ரெடி மேலே இங்கே 2 ஃபில் ஆயிருக்கு. இங்கே வரும் இல்லைன்னா இங்கே வரும். அது போல் இங்கே வரும் இல்லைன்னா இங்கே வரும். ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோல மேலே பாருங்க, வெர்டிக்கலாக பாருங்க, எங்கேயுமே இங்கே வர வாய்ப்பு இல்லை. இந்த 2 இடத்துலையும் 6 வராது, இங்கேயும் வராது. அப்போ கட்டாயம் இந்த 3 இடத்துல 6 வரணும். இங்கே ஆல்ரெடி 6 இருக்கு அப்படிங்கிறனால இங்கேயும் வராது. ஸோ அந்த இடத்துல 6 போட்டுருக்கோம். ஓகேவா? அடுத்து இங்கே 7 ஆல்ரெடி இருக்கு. 8 இங்கே 8 இருக்கனால இங்கே 8 வராது. ஓகே, 8 தெரில. அடுத்து 9 பாருங்க, 9 டாப்பில் இங்கே வராது, தெரில, விட்டுருங்க. அடுத்து இந்த கட்டம் பார்க்கலாமா? இந்த கட்டில் என்ன இருக்கு பாருங்க. 1 இங்கே இருக்குது, இங்கே வராது. இங்கே 1 இருக்கிறனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரும்? 1 இந்த டாப்பில் இங்கே வரலாம், அப்படி இல்லைன்னா இங்கே வரலாம். ஓகே, இப்படி வெர்டிக்கலாக இருக்கும்போது என்ன ஆகணும்? அப்படியே மேலே செக் பண்ணுங்க. இங்கேயும் 1 வராது. இங்கே 1 இருக்கிறனால இங்கேயும் 1 வரும். அப்போ எங்கே வரும்? இங்கே தான் 1 வரும். ஏன்னா இங்கே ஆல்ரெடி வராது. 2 and 3 ஃபில்லாக இருக்கு. அப்போ இந்த 5க்கு பதில் என்ன வரும்? 1. ஓகேவா? அப்போ 5 எங்கே வரும்? இதான் 5. ஓகே, 1 5 ஃபில் ஆயிடுச்சு. இப்போ 1 5 வந்ததுனால அது வச்சு வெர்டிக்கலாக அது சேஞ்சஸ் இருக்கான்னு பாருங்க. இங்கே 5 வரணும், இங்கே 5 வராது. இங்கே 5 இருக்கனால இங்கேயும் வராது, இங்கேயும் வராது, தெரில, கண்டுபிடிக்க முடியல. அடுத்து அப்படி இந்த பக்கம் பாருங்க. 5 ஆல்ரெடி ஃபில் ஆகி தான் இருக்குது. 1 இங்கே இருக்குது. 1 இங்கே வராது, வேற எதுவும் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, அப்படி கீழே பார்ப்போம். 1 போட்டோம், 2 இங்கே வராது, 3 ஆல்ரெடி போட்டோம், 4 இருக்கு, 5 இங்கே 5 வராது, இங்கேயும் வராது, விட்டுருங்க. அடுத்து 6 ஆல்ரெடி இருக்கு, 7 இருக்கு, 8 இங்கே 8 இருக்கனால 8 இங்கே வராது, இங்கே சென்டர்லையும் 8 வராது, விட்டுருங்க, தெரில. அடுத்து 9 இங்கே இருக்கனால இங்கே வராது, 9 இங்கே இருக்கனால இங்கேயும் 9 வராது, இங்கே டாப்பில் இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கே வரலாம்? 9 இந்த 2 இடத்துல தான் 9 வரலாம். 9 போட்டாச்சா? அப்போ வெர்டிக்கலாக பாருங்க, வெர்டிக்கலாக பிரச்சனை கிடையாது, இங்கேயும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணிட்டோம்? கம்ப்ளீட்டாக ஒரு செட்டு செக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பாக்ஸாக முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணோம்னா வெர்டிக்கலாக செக் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக 9 நம்பர் வரணும். இங்கே ஆல்ரெடி எல்லாமே ஃபில் ஆகி தான் இருக்குது. இந்த 2ஆ 6ஆங்கிறது இங்கே எப்படி ஃபில் ஆகுதோ அதை பொறுத்து மாறும். ஓகேவா? அதனால் ஃபர்ஸ்ட் ரோ விட்டுருங்க. ரெண்டாவது ரோ பாருங்க, என்னெல்லாம் மிஸ் ஆகுது? 1 இந்த 2 இடத்துல இதெல்லாம் வரலாம். அடுத்து 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 6 7 8 இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், 9 இங்கே வரலாம். டாப் ரோல தெரில, அப்போ இதையும் விட்டுருங்க. அடுத்து 3வது பாருங்க, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 4
5 இருக்கு, 6 இருக்கு, 7 இல்லை 7 எங்கே வரும் பாருங்க. 7 இங்கே இருக்கனால இங்கே 7 வராது. அப்போ இந்த 2 கட்டத்தில் தான் 7 வரலாம். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல 7 போட்டுடுங்க. புரியுதா? நான் எப்படி போடுறேன்னு வெர்டிகலாக செக் பண்ணி போடுறேன். ஓகேவா? 7 இந்த 2 இடத்த வர எங்கேயுமே வராது. அடுத்து 8 ஆல்ரெடி இங்கே போட்டாச்சு. 9 வெர்டிகலாக செக் பண்ணி இந்த 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். 7 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து இதெல்லாம் விட்டுருங்க. நிறையா ஃபில்லிங் அவுண்ட் இருக்குது. இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க, இதை விட்டுருங்க. அடுத்து இதை பாருங்க. இதில் என்னெல்லாம் மிஸ் ஆகுது? 1 ஆல்ரெடி இருக்குது, 2 இல்லை. 2 எங்கெல்லாம் வரலாம்? இங்கே 2 இருக்காலும் இங்கே 2 வராது. ஓகேவா? புரியுதா? 2 இங்கே இருக்காலும் இந்த 8க்கு பதில் 2 வர வாய்ப்பு இல்லை. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல தான் 8 வரலாம். சாரி, இங்கே பாருங்க. இங்கே கூட 2 வராது, இங்கேயும் 2 வராது, இங்கேயும் 2 வராது. அப்போ 2 எங்கே வரும்? இங்கே தான் 2 வரும். அப்படி பெருசாக போட்டுடுங்க. புரியுதா? இந்த மெத்தட் எப்படி பண்ண புரியுதா? இந்த 2 எப்படி கண்டுபிடிச்சு நோட்டே சொல்ல பாருங்க. வெர்டிகலாக இப்போ செக் பண்ணுறாங்க. 1 ஆல்ரெடி இருக்குது, 2 வேணும். 2 கண்டிப்பாக இந்த வெர்டிகல் இடத்துல வரணும். இந்த இடத்துல கண்டிப்பாக வராது, ஏன்னா இங்கே இருக்கனால இங்கே வராது. வேற எங்கே எம்டி ஸ்பேஸ் இருக்குது? இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கேயும் 2, இங்கே 2 இருக்கிறதுனால இங்கே 2 வராது. ஓகேவா? அப்போ இங்கே மட்டும்தான் 2 வரும். ஓகேவா? இப்போ ஒரு நம்பர் கண்டுபிடிச்சதுனால இந்த 2 வச்சு ஹரிசாண்டலாக ஏதாவது தெரியுதான்னு பாருங்க. இங்கே 2 வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே டாப்ல இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எங்கெல்லாம் வரலாம்? இங்கே வரலாம், அப்படின்னா இங்கே வரலாம். ஓகேவா? 2 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னு வெர்டிகலாக பாருங்க. 1 படிச்சிட்டோம், 2 முடிச்சிட்டோம். 3 எங்கே வரலாம்? இங்கே பாருங்க. 3 இங்கே இருக்கனால 3 இங்கே வராது. அப்போ 3 எங்கே வரும்? கட்டாயமாக இங்கே தான் வரும். அப்போ 8க்கு பதில் 3 பெருசாக போட்டுருங்க. அப்போ 8 எங்கே வரும்? இதுதான் 8. சூப்பராக 2 நம்பர் பார்த்தீங்களா? இப்போ இந்த 2 நம்பர் வச்சு வேற ஏதாச்சும் இந்த இடத்துல 8 போட்டதுனால இங்கே 8 வராது. அப்போ 8 எங்கே? இங்கே 8 வரணும்னா இங்கே 9 தான் வரும். 8 எங்கே வரும்? இங்கே வரும். ஓகே, இங்கே 8 வந்ததுனால டாப்ல இங்கே 8 வராது. அப்போ 8 எங்கே வரும்? இங்கே தான் 8 வரும். அப்போ 1 எங்கே வரும்? இதுதான் 1. ஓகே, அப்போ நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வச்சு அப்படி மறக்காம வேற ஏதாவது வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ வருதான் செக் பண்ணுங்க. இங்கே 8 வந்ததுனால இங்கே 8 வராது, இங்கே 8 வந்ததுனால இங்கேயும் 8 வராது, கீழே இப்படி 8 இருக்குது. அப்போ 8 எங்கே வரும்? இங்கே தான் வரும். புரியுதா? இங்கே 8 வராது, இங்கேயும் வராது, இங்கேயும் வராது. இந்த 7க்கு பதில் 8. அப்போ இந்த 7 பெருசாக மாற்றிடுங்க. ஓகே, அப்போ 7 இங்கே 7 வருமா? வராது. அப்போ எது 7? இதுதான் 7. ஓகே, அப்போ பாருங்க இந்த பாக்ஸில் இந்த 1 தான் பெண்டிங். அது என்ன இருக்குது? 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 9 தான் வரும். ஓகே, இந்த இடத்துல 9 பெருசாக போட்டுடுங்க. ஓகே, இப்போ இங்கே 9 போட்டதுனால இங்கே 9 வராது, இங்கேயும் 9 வராது. அப்போ 9 எங்கே வரும்? இங்கே தான் வரும். அப்போ 9 அங்கே பெருசாக போட்டுடுங்க. ஓகேவா? நிறைய நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கிராஸ் செக் வந்து வெர்டிகலாவும் ஹரிசாண்டலும் கண்டுபிடிச்சோம் செக் பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். ஓகேவா? அதனால் அப்பப்போ நான் மறந்தா கூட நீங்கள் பார்த்துக்குங்க. 9 போட்டோம், டக்கு டக்கு நிறைய ஃபில் அனுச்சுது, எதெல்லாம் பண்ணோம் மறந்துட்டோம். அடுத்து இந்த வெர்டிகலில் பாருங்கள், இந்த ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகுது. இந்த ஒரு நம்பர் என்னது? 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. அப்போ 8 தான் மிஸ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுடலாம்? 8 பெருசாக போட்டுருங்க. அவ்வளோதான். ஒரு வெர்டிகலாக ஒரு இதே சம்பவமே இதே ஒரு ரோவே வந்து ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து இந்த 8 இங்கே பண்ணதுனால அப்படி இந்த ஹரிசாண்டலாக பாருங்கள் இங்கே வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது, இங்கே இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ இங்கே வரும் 6க்கு பதில் 8 பெருசாக போட்டுருங்க. அப்போ 6 எங்கே வரும்? இங்கே தான் 6 வரும். ஸோ 6 இங்கே போட்டாலும் அப்போ இங்கே 6 வராது. அப்போ இதுதான் 6. அப்புறம் வேற என்ன பண்ணலாம் பாருங்க. இந்த லைனில் பாருங்க, கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு பாருங்க. பெண்டிங் என்ன இருக்குது? இந்த 1 தான். அப்போ இந்த 1 பெருசாக போட்டுடுங்க. இங்கே 1 பெருசாக போட்டாலும் இந்த இடத்துல 1 வராது. ஓகே, அடுத்து வேற ஏதாவது பாருங்க. பாருங்க, இந்த 3 இடம் தான் இருக்குது. ஒரு ரீவிசிட் பண்ணுங்க. 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இந்த 2 இடத்துல, அடுத்து 4 இருக்கு, 5 இருக்கா பாருங்க. 5 தெரில, 6 இருக்கு, 7 இருக்கு, 8 இருக்கு, 9 இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணலாம்னா சேராத இடத்துல நோட்டை ரீவிசிட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நோட்டை ரீவிசிட் பண்ணுங்க. 1 இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. அப்போ இந்த சென்டரில் தான் 1 எங்கேயோ வரும், எங்கேன்னு தெரில. அடுத்து 2 இருக்கு, 3 பார்த்தீங்கன்னா 3 தெரியல. 3 பாருங்க, 3 இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல 3 வராது. அப்போ எங்கே வரலாம்? இந்த 2 இடத்துல 3 வரும். அப்போ 3 சின்னதாக போட்டுவிடுங்க. ஸோ 3 இந்த 2 இடத்துலாம் வரும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வராது? 3 வராது. அப்போ 3 எங்கே வரும்? இங்கே தான் 3 வரும். அதை பெருசாக போட்டுடுங்க. அப்போ 2, இதான் 2.
ஓகேவா? இப்போ நம்ம 2 நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2 நம்பரை வச்சு வெர்டிகலாவோ ஹரிசாண்டலாவோ தான் இருக்கும். இங்கே 3 இருக்கு அப்படின்னால இங்கே 3 வராது. அப்போ இங்கே தான் 3. அப்போ இந்த 3 டெல் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ இங்கே 3 கண்டுபிடிச்சதுனால வேற ஏதாவது தெரியுதா பாருங்க, தெரியல. அடுத்து பாருங்க இங்கே 2 போட்டதுனால அப்படி பாருங்க இங்கே 2 வராது. அப்போ இங்கே என்ன வரும்? 6 தான் வரும். 2 மேலே வரும். ஓகேவா? இப்போ இங்கே 6 போட்டதுனால இந்த இடத்துக்கு 6 வராது. அப்போ இதுதான் 6. வேற ஏதாவது பாருங்க அதே போல. பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஒன்னே ஒன்று மிஸ் ஆயிருக்கு. வெர்டிகலா பார்க்கும்போது என்ன மிஸ் ஆயிருக்கு பாருங்க, 1 இருக்கு, 2 இருக்கு, 3, 4, 5 தான் இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன போட்டுடலாம்? 5 போட்டுடலாம். 5 பெருசா போட்டுருங்க. ஓகேவா? இப்போ 5 பாருங்க இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்கு. அப்போ இந்த 2 இடத்துல தான் 5 வரும். அப்போ 5 சின்னதா போட்டுருங்க. வேற இந்த 5 வச்சு அப்படியே ஹரிசாண்டலா பாருங்க, இங்க 5 வராது. இங்க டாப்ல இருக்கிறதுனால இங்கேயும் 5 வராது. அப்போ 5 எங்க வரும்? இந்த இடம் தான் வரும். அப்போ 5 பெருசா போட்டுருங்க. ஓகேவா? அப்படியே வெர்டிகலா பாருங்க, இங்க 5 வராது, இங்க இருக்கனால இங்கேயும் 5 வராது. அப்போ 5 எங்க வரும்? இங்க தான் 5 வரும். 2க்கு பதில் 5 போட்டுருங்க. அப்போ 2 எங்க வரும்? இங்க தான் வரும். அப்படி வேற என்ன பாருங்க, இந்த இந்த பாக்ஸ்ல வேற என்னலாம் இருக்குன்னு பாருங்க. 1 1 இங்க இருக்கனால 1 இங்க வராது. அப்போ இந்த 2 இடம் தான் 1. அப்போ 1 1 2 போட்டாச்சு, 3 போட்டாச்சு, 4 இங்க வராது. அப்போ 4 எங்க வரும்? இங்க தான் 4 வரும். 4 பெருசா போட்டுடுங்க. ஓகேவா? இப்போ 4 கண்டுபிடிச்சதுனால 4 வேற ஏதாவது இம்பாக்ட் ஆகுதான்னு பாருங்க. அப்படியே டாப்ல பாருங்க, இங்க 4 வராது. அப்போ இந்த 2 இடத்துல 4 வரும். ஓகேவா? அப்போ 4 போட்டுடுங்க. ஓகே, பாருங்க இந்த 2 முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த 2 என்ன வரலாம்? 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3, 4, 5, 6, 7, 8, 9. அடுத்து இந்த 2ல எங்க 9 வரும்? 9 தெரியல. ஓகேவா? ஏதோ ஒரு இடத்துல வரும், போட்டுடுங்க. இப்போதைக்கு 9 போட்டுக்கலாம். ஓகேவா? இந்த 2 இடத்துல 9 வரும். அப்போ அப்படி ஹரிசாண்டலா பாருங்க, இங்க என்ன வராது? 9 வராது. அப்போ இங்க என்ன வரும்? 5 தான் வரும். மேலதான் 9 போட்டாச்சா? பாருங்க இந்த இடத்துல எல்லாம் ஃபில் ஆயிடுச்சு, இந்த ஒரு பாக்ஸை தவிர. அந்த ஒரு பாக்ஸ் என்ன பாருங்க, 1 2 தான் இல்லை. அப்போ இந்த இடத்துல 2 போட்டுருங்க. அவ்வளோதாங்க, பக்காவாக முடிஞ்சிச்சு. அடுத்து ஃபில் ஆகுது என்னது? இந்த 5 பாக்ஸ். இந்த 5 பாக்ஸை ரீவிசிட் பண்ணுங்க. 1 இங்க இருக்கிறதுனால 1 இங்க வராது. அப்போ 1 எங்க வரும்? இந்த 2 இடத்துல தான் வரும். அடுத்து 2 இங்க இருக்கிறதுனால 2 இங்க வராது. இங்க இருக்கிறதுனால இங்கேயும் வராது. இங்க இருக்கிறதுனால இங்கேயும் வராது. அப்போ 2 எது? இதுதான் 2. பெருசா போட்டுடுங்க. அடுத்து 3 எங்க இருக்குது? இங்க இருக்கிறதுனால இங்க வராது. வேற இந்த 2 தான் இருக்கு. அப்போ இந்த 2 இடத்துல சின்னதா 3 போட்டுடுங்க. ஓகே, அடுத்து 4 எங்க இருக்கு? இங்க 4 இருக்கனால இங்க வராது. அடுத்து இங்க 4 இருக்கனால இங்கேயும் வராது. அப்போ எது 4? இதுதான் 4. 4 பெருசா போட்டுடுங்க. அப்போ இதுதான் 3. இப்போ இங்க 4 போட்டதுனால இந்த இடத்துல என்ன வராது? 4 வராது. அப்போ எது 4? இதுதான் 4. ஓகேவா? அடுத்து இந்த 1 மட்டும் பெண்டிங் பார்த்துருங்க. 1 போட்டாச்சு, 2 போட்டாச்சு, 3, 4, 5, 6, 9. ஓகே, 9 இந்த இடத்துல வரணும். 9 ஆல்ரெடி இங்க இருக்கு அப்படின்னா இங்க 9 வராது. அப்போ எங்க வரும் 9? இங்க தான் 9 வரும். அப்போ இது 1. அழகா ஃபில் ஆயிடுச்சு, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு. இப்போ இங்க 9 போட்டதுனால இங்க 9 வராது. இங்க என்ன வரும்? 1 தான் வரும். இதுதான் 9. ஓகே, போட்டாச்சா? அப்படின்னு மேல பாருங்க, இங்க 3 போட்டதுனால இங்க 3 வராது. இதுதான் 3. பேலன்ஸ் இருக்குது. இந்த 1 இருக்கு. என்ன இருக்குது? அது 1 தான் மிஸ் ஆகுது. அப்படிதானே? ஆமா, 1 மட்டும் தான் இல்லை. 1 போட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரா எல்லாமே போட்டாச்சு. குமார், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டான இல்லை, நார்மலாக சால்வ் பண்ணாலே சால்வ் ஆயிடுது. இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, நான் கிளியர் பண்றேன்.